பவன் கல்யாண் கிட்ட கேட்குறாங்க வந்து மும்மொழி கொள்கையை வந்து அவர் எதிர்க்கிறாரு விஜய், அதை பற்றி என்ன அப்படின்னு. அப்படி எதிர்க்கிறவர் வந்து ஏன் அவர் வந்து அவர் படத்தை வந்து தெலுங்குலையும் கன்னடத்துலையும் மலையாளத்துலையும் வந்து டப் பண்ணி விடுறாரு, ஸ்ட்ரைட்டாக தமிழ்நாட்டில் மட்டும் போட்டுக்க வேண்டியது தானே, ஏன் இது பண்ணுறாரு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபம் தாங்க முடியாமல் வெளுக்கிறார் வந்து. ஏங்க ஒரு நடிகராக பாருங்க, அரசியல்வாதி அரசியலாக பாருங்க, ஒரு கட்சி தலைவராக பாருங்க, இதில் வந்து சினிமா வேண்டும் வந்து சொல்கிறாரு வந்து. அப்படி பார்த்தா நீங்கள் வந்து உங்கள் படத்தை வந்து நீங்கள் இந்தியான்னு பேசிட்டு இருக்கீங்களே, இந்தியா அப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கோ யூரோப்புக்கோ அல்லது வந்து கல்ஃபுக்கோ உங்கள் படத்தை வந்து நீங்கள் அனுப்பக்கூடாது. யார் பவன் கல்யாண் சொல்கிறேன், நீங்கள் அனுப்புறீங்க, உங்கள் தாய்நாடு இது தானே, அப்படி தானே பேசுறீங்க, எல்லாருக்குமான தாய்நாடு இது தானே. இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, தன்னை தாண்டி ஒரு நபர் பக்கத்து ஸ்டேட்டாக இருந்தால் கூட வளர்ந்து விடக்கூடாதுன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி தான், ஒரு காண்டு தான். இதெல்லாம் மீறி ஜனநாயகன் படத்தை இவ்வளோ தூரம் ஏங்க தள்ளி வாங்கணும், இவ்வளோ தூரம் படப்பிடிப்பு முடிஞ்சிச்சு, டப்பிங்க பேசியாச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ காலமா அப்படின்னா நிச்சயமாக ஜனநாயகன் ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும். அந்த அரசியல் பேசக்கூடிய படத்திற்கு ஒரு எதிர்மறையான படத்தை கொடுத்தாக வேண்டும், எதிர்மறையான ஒரு விஷயத்தை கொடுத்தாகணும். டைரக்டா போய் தியேட்டர் போய் அட்டாக் பண்றது, கட் அவுட்டை சரிக்கிறது, அங்கே போய் கலாட்டா பண்றது